வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறோம். ரொம்ப நாள் கூட இல்லை, ஒரு வாரம் நினைக்கிறேன். நான் போன ஷார்ட்டில் சொல்லியிருந்தேன்ல, ஒரு வாரம் இல்லை 1-2 வாரம் ஒரு வீடியோ வராதுன்னு. எப்படியும் ஒரு வாரம் கழிச்சு வீடியோ போடுறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காத நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பைரேட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, தம்ப்நெயிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க, இஃப் மெயின் ஈக்குவல்ஸ் டு நேம் தான் பார்க்க போகிறோம். சாரி, நானே உளறேன். ஆமாம், இஃப் நேம் ஈக்குவல்ஸ் டு மெயின் தான் பார்க்க போகிறோம். என்னடா நான் இஃப் ஸ்டேட்மெண்ட்லேயே இப்படி சொல்கிறியேன்னு பார்க்காதீங்க. நம்மளுக்கு தெரிஞ்சதை இஃப் ஸ்டேட்மெண்ட் தான் தெரியும். இஃப் ஸ்டேட்மெண்ட் தெரியும். இது என்னது அப்படின்னு பார்த்தோன்னா, இது நமக்கு நார்மலாக இருக்க டைம்லலாம் யூஸ் ஆகாது. இப்போ நம்ம ஒரு பெரிய டெவலப்பர் ஆகி பைத்தானில் நாமளாக ஒரு மாடியூல் க்ரியேட் பண்ணுறோம். இல்லைனா இப்போ சிம்பிளாக மாடியூலை க்ரியேட் பண்ணி அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா தான் யூஸ் ஆகும். இதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் இருக்கும். நார்மலாக இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் போடுற மாதிரி. அப்புறம் டபுள் ஸ்லாஷ் நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரியே எழுதணும். தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்களா, இஃப் நேம் ஈக்குவல்ஸ் டு அப்புறம் ஸ்ட்ரிங்கில் மெயின்னு எழுதணும். இந்த மாதிரி இல்லை, இதுவோ ஸ்லாஷில் தான். அப்புறம் நார்மலாக நம்ம இன்டென்ஷனல் விதோவில் அந்த மாதிரி விட்டு அப்புறம் இப்போ என்ன எழுதணுமோ. இது எதுக்கு இந்த யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் நம்ம மாடியூல் பார்த்து என்னன்னு தெரியல, ஆனால் நாமளாக எப்படி க்ரியேட் பண்ணிட்டு அப்படின்னு பார்த்துட்டோம்ல. நம்ம ஆண்ட்ராய்டுக்குள்ளே போய் டேட்டாக்குள்ளே போய் லாஸ்ட்டாக பைரேட் இருக்கும். பைரேட்குள்ளே போய் ஃபைல்ஸ்குள்ளே போய் இதெல்லாம் my_module.py போனோம். இதில் நம்ம இது பண்ணி அப்புறம் கால் பண்ணோம், அதுவும் வந்துச்சு. இப்போ நீங்கள் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி எப்படி இருக்குது, கரெக்டாக இருக்கான்னு டெஸ்ட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுவீங்க, print meன்னு கால் பண்ணுவீங்க. அப்புறம் இது என்னென்ன பண்ணணும்னு தெரியல. ஹாய் ஆனால் பிரிண்ட் ஆகிடும். ஓகே, நீங்கள் ஒர்க் ஆகுதுன்னு இது பண்ணிட்டு அப்படியே சேவ் பண்ணிடுறீங்க. அதை கண்டுக்கலை. ஏன்னா இப்போது இது 2 லைன் தான், ஏகப்பட்ட லைன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு பெரிய டெவலப்பர் ஆனால் அதுக்கப்புறம் நிறைய ஒர்க் டென்ஷனில் நீங்கள் மறந்துடுவீங்க. இப்போ மை மாடியூலில் நான் இம்போர்ட் பண்ணுறேன். மை மாடியூல் இம்போர்ட் பண்ணால் இன்னும் பிரிண்ட் ஆகுது. நம்ம ஒன்றுமே பண்ணல, ஜஸ்ட் இம்போர்ட் தான் பண்ணுவோம். இப்போ ஆஸ் எம்எம்னு போட்டுக்கிறேன்.
mm.printme. ஹாய்னு போட்டால் 2 ஹாய் வருதுன்னா ஒரு இதாக போட்டிருக்கோம். இது எத்தா கூற ஹாய்னு வரும். என்ன அது அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பெரிய இது டெவலப்பராக ஆனால் இந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது. இப்போ இதில் என்ன மிஸ்டேக்னா, இப்போ இந்த மை மாடியூல்னு கால் பண்ணுறோம்ல, இது பண்ணும்போது இந்த ஃபுல் ஃபைல்ஸோ இப்போ இதில் வந்துடும். ஐ மீன் நீங்கள் இன்விசிபிள் கோட் எழுதுன மாதிரி தான், ஒன்றுமே இருக்காது. ஆனால் நீங்கள் இந்த கோடெல்லாம் இங்கே இன்விசிபிளாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் இமேஜினேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது இந்த பிரிண்ட் மீ இருக்குல்ல, இது வந்துட்டு இதுவாகும். இப்போ நான் பிரிண்ட் அந்த இஃப் ஓகே இது வேணாம். இப்போ டெரஸ் பண்ணிடுறேன். அப்போ அதனால கால் ஆகுது. உங்களுக்கு கால் ஆகக்கூடாது. ஏன்னா இது இப்போ நீங்களே ரேண்டமே அந்த மாதிரி மாடியூலை கால் பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு ஆச்சுன்னா அது உங்களுக்கு ப்ராப்ளம்ல. நீங்கள் ஏதாவது ஸ்டோன் பேப்பர் சீஸ் அந்த மாதிரி கேம் உருவாக்குமோன்னு தேவையில்லாத இது பிரிண்ட் ஆகும். ஆனால் அதே மாதிரி நம்மள்தான் ஆகக்கூடாது. இதுக்கு என்ன பண்ணிட்டு அப்படியே ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிட்டு அப்படியே ரெஸ்ட் பண்ணிடலாம். ஆனால் இவ்வளோ பண்ணதை விட ஓகே அப்படியே ரெஸ்ட் பண்ணிட்டீங்க. இப்போ எதுக்காவது நீங்கள் இந்த இதுவை ஓப்பன் பண்ணி ரன் பண்ணிங்கன்னா இதுவாகாது. இப்போ எக்ஸாம்பிள் நான் இதை எதுக்கு யூஸ் பண்ணேன்னா, இது கொஞ்சம் ஆப் டெவலப்மெண்ட்டு இந்த சாம்பிள்ஸில் கிவின்னு இருக்குல்ல, இல்லை நீங்கள் ஏதாவது இப்போ ட்ரா எக்ஸ்லிப் ஓப்பன் அப்படின்னு கொடுத்துட்டேன். இது பண்ணோன்னா பிளாங்காக வருது. இதோ இந்த மாதிரி இதுவாகுது. அப்படியே கிளிக் பண்ணால் இதுவெல்லாம் வருது. இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணலாம். இல்லை இம்போர்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இதில் கொஞ்சம் தான் இருக்கும் பாருங்க. நம்ம பார்க்கறது இதுதான். இப்போ இது பண்ணாதீங்க. இல்லை கொஞ்சம் தான் இருக்கும். இந்த கொஞ்சம் இதுலேயே இவ்வளோ பெரிய இதுவெல்லாம் வருது அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். இந்த கிவி வந்துட்டு 2 ஃபைலை சூஸ் பண்ணோம். இந்த மாதிரி 2 ஃபைல் அந்த ஃபைலை கால் பண்ணியிருப்பாங்க. ஒருவேளை நீங்கள் அந்த ஃபைல் இது பண்ணும்போது இதில் ரன் பண்ண மாட்டேன்னா வரணும், அதில் இது பண்ணக்கூடாது. போனால் வரும். நீங்கள் இல்லை ரன் பண்ணணும்னு வரல. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு நீங்கள் ரன் பண்ணும் போது தான் வரணும். இங்கே ரன் பண்ணும் போதெல்லாம் வரக்கூடாது. அதுக்கு தான் இந்த இது போட்டு அந்த இதுலேயே போட்டுருந்தாங்க. இப்போ நான் இஃப் நேம் ஈக்குவல்ஸ் டு மெயின்னு போடுறேன். அப்புறம் ஒரு கோலன் போட்டு இங்கே ஒரு இன்டென்டேஷன் டேப் இருக்கு. இப்போ ரன் பண்ணோன்னா வந்துச்சா, சேவ் பண்ணிடுவோம். இதில் ரன் போனோன்னா வராது. ஏன்னா இப்போ பிரிண்ட் நேம் அப்படின்னு கொடுத்தோன்னா மெயின்னு வருது. இதுவே இங்கே கொடுத்தோன்னா
ஒன்றுமே வரல. இதை வெளியே தான் கொடுத்துருக்கோம், ஒன்றுமே வரல. ஏன்னா இந்த நேமுக்குள்ள மெயின் இருந்துச்சுல, இது எப்போ வரும்னா ஒருவேளை இவங்க ரன் பண்ணுற ஃபைலில் தான் போட்டு இந்த நேம் யூஸ் பண்ணியிருந்தா அப்போ தான் அது மெயினான கன்சிடர் ஆகும். இப்போ நீங்கள் இதில் போனோன்னே இதில் போனோடனே இது வேறு ஃபைலு. ஸோ இது மெயின்னு கன்சிடர் ஆகாது, ஒன்றுமே இருக்காது. ஸோ பிரிண்ட்டாகவும் ஒன்றுமே இல்லைன்னு. அதுக்கப்புறம் இஃப் நேம் ஈக்குவல் டு மெயின்னு பார்க்கும். ஆனால் மெயின் இல்லையே, அதனால இதை பிரிண்ட் பண்ணாது. அவ்வளோதான். புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியலன்னா இது 4-5 தடவை இந்த வீடியோவை ரிப்பீட் பண்ணி பாருங்கள், அப்போ புரியும். இப்போ நம்ம குயிஸ்க்கு போயிடலாம். நம்ம குயிஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி போன வீடியோவுக்கு ஆன குயிஸ் ஆன்சரை நான் சொல்ல மறந்துட்டேன். வாங்க போகலாம். இதில் நான் டைம் மாடியூல் யூஸ் பண்ணியிருக்கேன். பிரிண்ட் கேப் இஸ் நாட் அலவ்டு அப்படின்னு பிரிண்ட் பண்ண வச்சிட்டேன். அப்புறம் வைல் ஒன் என்னது, பைனரி டிஜிட்ஸில் 1 and 0 தான் பைனரி டிஜிட்ஸ். அக்கார்டிங் டு த பைத்தான் 1 is true. I mean 1 true, 0 false. ஸோ while 1 அப்படின்னா ட்ரூன்னு அர்த்தம். ட்ரூவாக இருந்துச்சுன்னா யான்னா ஒன்றும் இல்லை, ஒய்க்கு எஸ்ஸு, ஓக்கு ஆர், என்னுக்கு நோ. எஸ் ஆர் நோ. If you want to know how many times, tell yn. எஸ் இல்லை நோன்னு இது கேட்டால் அப்புறம் இஃப் ஸ்டேட்மெண்ட் தான். இதில் யான் ஈக்குவல் டு ஒய்னா டைமை பிரிண்ட் பண்ணுன்னு அர்த்தம். டைம் எஸ்டிஆர்டி டைம் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் எல்எஃப் யான் ஈக்குவல் டு என்னன்னா நோனா ஓகே சரி நான் போகல அப்படின்னு சொல்லுவோம். ஒருவேளை நீ போயிடு அப்படின்னு சொன்னால் சரி நான் போயிடுறேன் அப்படின்னு பாய் அப்படின்னு பிரிண்ட் பண்ணிட்டு பிரேக்கர். ஒருவேளை இது எல்லாத்துலேயும் இல்லைன்னா கரெக்டாக என்டர் பண்ணுங்க, நான் கரெக்டாக எழுதுங்க அப்படின்னு பிரிண்ட் பண்ணிட்டோம். அவ்வளோ இதுக்கு பேர் லூப்புன்னு சேவ் பண்ணிடுவோம். இன்றைக்கான குயிஸ்க்கு போய் ஆகணும். மை பைத்தான் டியூட்டோரியல், பைத்தான் குயிஸ், லூப், LOOP முடிச்சிட்டோம். அப்புறம் அவ்வளோ. நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராமர்ஸ் முடிச்சிட்டேன். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. என்ன யோசிச்சு இதை விட சிம்பிளாகவே இல்லை. நீங்கள் நம்ம வீடியோவை தினமும் டெய்லி பார்த்துன்னு வந்தீங்கன்னா இதெல்லாம் சப்ப மேட்டர் உங்களுக்கு. இதை ஒரு வீடியோவில் நான் ஆல்ரெடி பண்ணியிருப்பேன். லிட்டில் சேஞ்ச் தான். இப்போ enter when your next birthday will come as YYY4Y2M3. I mean இந்த டேட் ஃபார்மேட்டில் நம்மளோட நெக்ஸ்ட் பர்த்டே எப்போ. எனக்கு இந்த வருஷம் பர்த்டே முடியல. ஸோ 2000 இந்த வருஷம் 2022 ஒரு ஸ்லாஷ் அப்புறம் மாதம் 10 ஸ்லாஷ் அப்புறம் டேட் 19. your birth
யூ பர்த்டேன்னு போட்டேன். யார் பர்த்டே இன் வெட்னஸ்டே. அப்புறம் கரெக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ப்ரோக்ராமர்ஸ், இந்த வீடியோலாம். அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம், பரவாயில்ல, நம்மளுக்கு 2 சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. 25 to 27 வந்துட்டோம். கூடிய சீக்கிரமே உங்களுக்கு HTML கம்பல் பண்ணுறல உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஃப்யூச்சரில் கேம் ப்ரோக்ராமிங் தான் ப்ரோக்ராமர்ஸ் ஃப்யூச்சரு. இப்போ நீங்கள் எந்த வேலைக்கு வேணால் போகலாம். ஆனால் ப்ரோக்ராமிங் கற்றுக்குன்னா நீங்கள் எதிர்காலத்தில் இப்போ நீங்கள் சும்மா வீட்டிலே இருந்தால் கூட கம்ப்யூட்டர் இல்லை நம்ம பண்ணுற மொபைலு, அந்த மாதிரி மொபைல் இருந்தால் நீங்கள் ஏதாச்சும் பண்ணி ஒரு ஆப்பெல்லாம் க்ரியேட் பண்ணி அப்படியே சும்மா இருக்கமோன்னு நீங்கள் சம்பாதிக்கலாம். ஸோ உங்களுக்கு ப்ரோக்ராமிங் கற்றுக்கணும், ஆப்பெல்லாம் க்ரியேட் பண்ணணும், வெப்சைட்லாம் க்ரியேட் பண்ணோன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் 30 சப்ஸ்கிரைபரை விட ஜாஸ்தியாக போகணும். 30 வந்தால் நம்ம HTML கற்றுக்க ஆரம்பிக்கலாம். ப்ளீஸ் அதே மாதிரி நம்ம கிட்ட 2 பிளேலிஸ்ட் தான் இருக்குது. இதெல்லாம் கூட 2 பிளேலிஸ்ட் தான் இருக்குது. இந்த 2 4ஆக மாறும். என்ன போறோம்னா ப்ரோக்ராமிங் டியூட்டோரியல் 1, பைத்தான் பேசிக்ஸ் 1, HTML டியூட்டோரியல் 1, நெக்ஸ்ட்டு பைத்தான் எரர்ஸ் 1. அதே மாதிரி நிறைய பிளேலிஸ்ட் வரத்துக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும், சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் கமெண்ட் பண்ண மாட்டீங்க. இது வரைக்கும் கொஞ்சம் என் வியூஸ் எல்லாம் கம்மியாயினே வருது. வாட்ச் டைம் 1.4 இருந்துச்சு, இப்போ பார்த்தா 0.4 வருது. ப்ளீஸ் நிறைய வீடியோஸை பாருங்கள். 3 சப்ஸ்கிரைபர் தான் ப்ளஸ் ஆகிருக்கு. பார்க்குற 50% பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறீங்க. மீதி 49% பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் பைத்தானும் வளரும், நம்ம சேனலும் வளரும். ப்ரோக்ராமிங் சேனல்ஸ்லேயே என் சேனல் தான் இருக்குதுலே கம்மியான சப்ஸ்கிரைபர்னு நினைக்கிறேன். என் சேனல் பேர்லேயும் நிறைய சேனல் இருக்குது. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ரோக்ராமர்ஸ். பாய், தேங்க்யூ.